திருமணத் தடை நீக்கும் கல்யாண கிளி எங்குள்ளது தெரியுமா? ஆண்டாளின் அருள் நிறைந்த ஒரு தெய்வீக மரபு. தமிழகத்தின் பக்தி மரபில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித தலங்களில் ஒன்றாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இந்த தலத்தின் பெருமையை நினைத்தாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது ஆண்டாள் அருளிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, மேலும் அவரது தனித்துவமான சாய்ந்த கொண்டையும் இடது கையில் வீற்றிருக்கும் அழகிய கிளியும் ஆகும். இந்த கிளி சாதாரண அலங்காரம் அல்ல. பக்தர்கள் மத்தியில் இது கல்யாண கிளி என்று அழைக்கப்படுகிறது. திருமண தடை நீக்கி நல்ல கல்யாணம் நடைபெற ஆண்டாள் அருள் வழங்குவாள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கிளி மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. மார்கழி மாதமும் ஆண்டாளின் பக்தியும். மார்கழி மாதம் வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு புனித ஆன்மீக சூழல் உருவாகும். அதிகாலை பனி விலகாத நேரத்தில் பெண்கள் எழுந்து குளித்து பூச்சூடி ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பாடி பாவை நோன்பு அனுஷ்டிக்கிறார்கள். இந்த வழிபாடு பெண்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சியையும் நல்ல வாழ்வையும் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த பக்தி மரபின் மையமாக திகழ்வதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆண்டாளின் கையில் கிளி வந்த கதை. உலகளந்தான் வரக்கூவாய் என்ற குயிலை அழைத்து பாடிய ஆண்டாளின் கையில் கிளி எப்படி வந்தது என்று பலருக்கும் ஆச்சரியம் தோன்றும். இதற்கு ஒரு அழகான ஆன்மீக கதை உள்ளது. மகா முனிவரான வியாசர் அவர்களின் மகன் சுகபிரம்மர். சுகபிரம்ம முனிவர் பகவான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். ஒரு காலத்தில் ஆண்டாள் தனது பரம பக்தியுடன் ஸ்ரீரங்கநாதர் அவர்களுக்கு ஒரு தூது அனுப்ப வேண்டும் என்று எண்ணினார். அந்த தூதராக சுகபிரம்மரை கிளி வடிவில் அனுப்பினார் என்று புராண கதை கூறுகிறது. அந்த கிளி தூது சென்று திரும்பிய போது ஆண்டாள் அதனை மகிழ்ச்சியுடன் பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? அப்போது சுகபிரம்மர் பணிவுடன் கூறினார், நான் இந்த கிளி வடிவிலேயே என்றும் உங்கள் கையில் இருக்க வேண்டும். உங்கள் அருளில் என்றும் வாழ வேண்டும். அந்த வேண்டுதலை ஆண்டாள் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்று வரை ஆண்டாளின் இடது கையில் கிளி வடிவம் காணப்படுகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பக்தர்களின் வேண்டுதலை நினைவூட்டும் கிளி. பக்தர்கள் ஆண்டாளிடம் தங்களுடைய வேண்டுதல்களை மனமாற சொல்லும்போது அந்த வேண்டுதலை கிளி கேட்டு நினைவில் வைத்து கொண்டு ஆண்டாளிடம் மீண்டும் நினைவூட்டும் என்று ஒரு அழகான நம்பிக்கை உள்ளது. நமக்கு மிகவும் கடினமான ஒரு காரியத்தை யாராவது நமக்காக சென்று பேசி தீர்த்து வைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படியே பக்தர்களின் வேண்டுதலை ஆண்டாளிடம் எடுத்துச் சொல்லும் தூதன் போலவே அந்த கிளி இருக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதனால்தான் இந்த கிளி தடை நீக்கும் கல்யாண கிளி என்று அழைக்கப்படுகிறது. கல்யாண கிளி உருவாகும் விதம். ஆண்டாளுக்காக இந்த கிளி தினமும் புதியதாக உருவாக்கப்படுகிறது என்பது மிகவும் விசேஷமான மரபாகும். இந்த கிளி உருவாகும் முறை மிகவும் பாரம்பரியமானது. கிளியின் உடலும் முகமும் வாழைநார் மற்றும் மரவள்ளி கிழங்கு இலைகளால் வடிவமைக்கப்படுகிறது. சிறகுகளுக்கு நந்தியாவட்டை இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நடுவில் 3 குச்சிகள் வைத்து அவற்றை இலைகளால் மறைத்து கிளி வடிவம் தரப்படுகிறது. கிளி உட்கார்ந்திருப்பது போல காட்ட நந்தியாவட்டை பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கழுத்தில் பனை ஓலை மற்றும் பச்சிலை ஆபரணமாக கட்டப்படுகிறது. வாலுக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. கண்களுக்கு காக்கா பொன் பொருத்தப்படுகிறது. இறுதியாக 2 மூங்கில் குச்சிகளை பென்சில் போல சீவி கால்களாக கட்டுகின்றனர். இவ்வாறு ஒரு அழகிய கிளி உருவாக சுமார் 4 மணி நேரம் ஆகும். ஆண்டாளுக்கு தினமும் அர்ப்பணிக்கப்படும் கிளி. இந்த கிளி ஒவ்வொரு நாளும் மாலை நேர பூஜையில் ஆண்டாளுக்கு அலங்காரமாக சாத்தப்படுகிறது. மறுநாள் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது அந்த கிளி அகற்றப்படுகிறது. அதன்பின் அந்த கிளியை பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் எடுத்துச் சென்று தங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுகிறார்கள். அப்படி வழிபட்டால் திருமண தடை நீங்கும், நல்ல கல்யாணம் நடைபெறும், தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஸ்ரீரங்கத்தில் கிளி மாலை. அழகில் எப்போதும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம். ரங்கநாத சுவாமி கோவில் தலத்தில் இருக்கும் ரங்கநாதர் பல்வேறு அலங்காரங்களில் காணப்பட்டாலும் கிளிமாலையுடன் இருக்கும் அலங்காரம் மிகவும் அழகாக தோன்றும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். பெரியாழ்வாரின் பக்தி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வார் தனது குல தெய்வமாக லட்சுமி நாராயணர் அவர்களை வழிபட்டார். அவர் வழிபட்ட அந்த நாராயணர் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் முதல் பிரகாரத்தில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். முடிவாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றால் ஆண்டாளிடம் மனமாற வேண்டி இந்த கல்யாண கிளியை சமர்ப்பித்து வழிபடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஆண்டாளின் அருளால் திருமண தடை நீங்கும், நல்ல துணை கிடைக்கும்.
குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர்.